Hi guys, a very good evening to all of you. Audio video clear ஆ இருக்குன்னு நம்புறேன். Welcome to Adda 24/7 Tamil. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBI அசிஸ்டன்ட்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு கரெக்டாக February 16th அன்னைக்கு வந்திருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் April 11ன்னு சொல்லியாச்சு. ஸோ 50 நாள் கிட்ட தான் நமக்கு இந்த டைம் டேபிள் இந்த பீரியட் இருக்குது சரிங்களா. ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணால் எஃபெக்டிவாக பண்ண முடியும் அப்படின்றதான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அண்ட் அதனுடைய சிலபஸ் என்ன அப்படின்றத நம்ம இதில் கவர் பண்ண போகிறோம். செஷன் ஆரம்பிச்சிடலாமாப்பா? ஓகேப்பா. ஸோ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு 3 லெவல் இருக்குது. நமக்கு இது தெரியும் சரிங்களா. ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது. ஸோ மெயின்ஸும் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டும் பொறுத்து தான் என்னது நமக்கு ஃபைனல் கட் ஆஃபும் இருக்க போகுது. இதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது சரிங்களா. ஸோ ப்ரிலிம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் 30 கொஷின் 30 மார்க் 20 நிமிஷம், ஆப்டி 35 கொஷின் 35 மார்க் 20 நிமிஷம், ரீசனிங் 35 கொஷின் 35 மார்க் 20 நிமிஷம். ஸோ டோட்டலி 100 கொஷின் 100 மார்க் 60 மினிட்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும் சரிங்களா. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயின்ஸ் போகும்போது சரிங்களா. ஸோ ப்ரிலிம்ஸோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துலாம் சரிங்களா. இதில் வந்து செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது, ஓவரால் கட் ஆஃபும் இருக்குது சரிங்களா. செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது, ஓவரால் கட் ஆஃபும் இருக்குது, நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் நமக்கு இதை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் இது இன்க்ளூட் ஆகுது மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இது சரிங்களா. ஓகே. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும் சரிங்களா. ஆர்சி இருக்கும், க்ளோஸ் டெஸ்ட் இருக்கும், எரர் இருக்கும் சரிங்களா. நோ மேட்டர் வாட் எரர்ன்றது இருக்கும், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ரீஅரேஞ்ச்மெண்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ இது இல்லாமல் சில ஷிஃப்ட்டில் வேரி ஆகலாம் சரிங்களா. வேர்ட் ஸ்வாப்பாக இருக்கட்டும், வேர்டு யூசேஜாக இருக்கட்டும், இடியமாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கேட்கக்கூடிய கேள்விகள் சரிங்களா. இதெல்லாம் கண்டிப்பாக எல்லா ஷிஃப்ட்லேயும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில ஷிஃப்ட்டில் இது இருக்கும், சில ஷிஃப்ட்டில் அது இருக்கும்னு மாற்றி மாற்றி இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இங்கிலீஷில் இதுதான் நம்மளுடைய பேசிக் சிலபஸ் முக்கியமானது சரிங்களா. ப்ரிலிம்ஸ்க்கு இதுதான் முக்கியம். சாரிப்பா. அடுத்து ஆப்டின்னு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கும்? சிம்பிளிஃபிகேஷன், percentage, ratio and proportion, profit and loss, average, time and work, time, speed, distance, data interpretation, number series. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்டியில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும் சரிங்களா. ஓகே. ஆப்டியில் பேசிக் அரித்மெட்டிக் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான் இருக்கும். அரித்மெட்டிக் டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணியாச்சு, சிம்பிளிஃபிகேஷனும் தெரியும் கரெக்டாக. ஓகே. ஸோ அதே மாதிரி ப்ரிலிம்ஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் ரீசனிங்கில் seating arrangement, puzzle, inequality, syllogism, blood relation, coding, decoding, direction sense, order and ranking. கண்டிப்பாக இதில் எல்லாத்துலேயுமே ஒரு கேள்விகள் இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் என்னது நல்லா தரவாக பார்த்துக்கோங்க சரிங்களா. ஓகே. அடுத்து மெயின்ஸ்ன்னு போகும்போது ரீசனிங் 40 கொஷின் 40 மார்க், இங்கிலீஷ் 40 கொஷின் 40 மார்க், ஆப்டி 40 கொஷின் 40 மார்க், ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஷின் 40 மார்க், கம்ப்யூட்டர் 40 கொஷின் 40 மார்க். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 200 கொஷின் 200 மார்க். இதுலேயும் ஒன்று நமக்கு நெகட்டிவ் மார்க்ன்றது இருக்குது, செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது, ஓவரால் கட் ஆஃபை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனல் மெரிட்டே இருக்குது. ஸோ இதை பொறுத்து தான் நமக்கு லைஃபே சேஞ்ச் ஆகும். அதனால் இதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகவே கொடுங்க சரிங்களா. ஓகே. ஸோ மெயின்ஸோட சிலபஸ் ரீசனிங்கில் அட்வான்ஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்பாங்க? ஹை லெவல் ஆஃப் பசில் கேட்பாங்க சரிங்களா. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கேட்பாங்க, சர்க்குலராக இருக்கலாம், லீனியராக இருக்கலாம், ஃப்ளோர் பேஸ்டாக இருக்கலாம், லாஜிக்கல் ரீசனிங் கேட்பாங்க, டேட்டா சஃபிஷியன்சி கேட்பாங்க, இன்புட் அவுட்புட், ஸ்டேட்மெண்ட் அசெப்ஷன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இதெல்லாமே என்னது கண்டிப்பாக வரக்கூடிய டாபிக்ஸ் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ ஆப்டியில் நம்ம மெயின்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா கேஸில் டிஐ, மிஸ்ஸிங் டிஐயாக இருக்கும், குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், அப்ராக்சிமேஷன், டேட்டா சஃபிஷியன்சி, அரித்மெட்டிக் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரிலிம்ஸில் என்னென்னலாம் பார்த்தோமோ அது எல்லாமே இன்க்ளூட் ஆகும் சரிங்களா. ஓகே. அடுத்து இங்கிலீஷ்னு போகும்போது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அதே தான் ரிப்பீட் ஆகும். பெருசாக இதில் வந்து காம்ப்ளிகேட்டட் ஒன்றும் கிடையாது. ஒகேபுலரி பேஸ்டு கொஷின் அப்படின்றது வேர்ட் ஸ்வாப் அல்லது வேர்டு யூசேஜை தான் சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அதே டாபிக் தான் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். சிலபஸ் பெரிய சேஞ்ச் கிடையாது, பட் டிஃபிகல்ட்டி லெவல் நல்லாவே மாறுபடும் சரிங்களா. ஓகே. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் சொல்லும்போது கரண்ட் அஃபேர்ஸை கடைசி 6 மாதத்துக்கு, பேங்கிங் அவேர்னஸை, ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸை, பேங்கிங் டேர்ம்ஸு சரிங்களா, பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வே ரீசெண்டாக என்னென்ன விட்டுருக்காங்க அதை பற்றி, அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸை பற்றி என்னது நமக்கு இங்கே ஜென்ரல் அவேர்னஸில் கேட்பாங்க. இதை தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கோர் பூஸ்டராக இருக்கும்.
இதுதான் என்னது நமக்கு ஸ்கோர் பூஸ்டராக இருக்கும். இதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. அப்போ இதுக்கு நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம இதில் ஈஸியாக நிறைய பேரை கடந்து வர முடியும். ஸோ கம்ப்யூட்டரில் பேசிக் நாலேஜ் தெரிஞ்சு தான் போதும். எம்எஸ் ஆஃபீஸ், இன்டர்நெட்டு, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க்கிங், ஷார்ட்கட்ஸு, பேசிக் கம்ப்யூட்டர் டெர்மினாலஜி, ஈஸி ஸ்கோரிங் செஷன் ஈஸியான பண்ணிடலாம். இதெல்லாம் பேசிக் லேர்ன் பண்ணாலே என்ன பண்ண முடியும், 40 கொஷனில் 35க்கு மேலே என்னது ஈஸியாக வாங்கிட முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கும் முக்கியம். சரிங்களா? ஸோ இது என்னது அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னது நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. பட் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டில் மேம் நான் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டேன், மெயின்ஸ் பாஸ் ஆகிட்டேன், மெயின்ஸில் இவ்வளோ செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டேன், இது ஓவரால் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டேன், ஆனால் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வரல அப்படின்னா பண்ணி பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்கப்பா. 10th 12th நம்ம தமிழ் படிச்சிருந்தோம்னா போதும், அதை வச்சு என்னது மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக தான் கேட்பாங்க. பட் தமிழ் படிச்சிருந்தா தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? சரி. ஓகேப்பா. ஸோ இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ் என்னென்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் லெவலில் இருக்கும். சரிங்களா? ஆர்பிஐ அப்படின்றது சும்மா கிடையாது, எடுத்தோ எழுதணும்லாம் ஈஸியாக இருக்க முடியாது. ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? ஈஸியாக இருக்காது. ஸ்பீட் அண்ட் அக்யூரசி ரொம்ப முக்கியம். வேகமாக போடணும் அண்ட் போடுறது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். செக்ஷனல் டைமிங் ப்ரிலிம்ஸில் இருக்கும், அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 35 கொஷின் 20 நிமிஷத்தில் போடுறதுனா ஒரு கொஷனுக்கு 1 நிமிஷம் கூட இருக்காது. ஸோ அவசர அவசரமாக போடுற மாதிரி இருக்கும், வேறு வழி இல்லை. அதெல்லாம் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது, நமக்கு மட்டும் இல்லை. இந்த எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மேஜர் ரோல் மெயின்ஸில் ப்ளே பண்ணும். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இப்போதுலேருந்து டெய்லி ஒரு அரை மணி நேரம் கொடுத்தா போதும். சரிங்களா? ஓகே. ஸோ மார்க்ஸ் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதை அனலைஸ் பண்ணுங்கள். அதை நிறைய பேர் விட்டுடுறாங்க, நிறைய பேர் அனலைஸே பண்ணுறதில்ல. அதனாலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது ரொம்ப அடி வாங்குது. ஸோ ப்ரிப்பரேஷன் ட்ரிப் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு டே 1லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பெருசாக ஒன்றும் இல்லை, ப்ரிலிம்ஸு அட்வான்ஸாக கேட்பாங்க. அப்போ ப்ரிலிம்ஸே தரவாக லேர்ன் பண்ணும்போது அது மெயின்ஸுக்கான ப்ரிப்பரேஷனும் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி குவிசஸ் ½ an hour போடுங்க, டெய்லியும் டே 1லேருந்தே போடுங்க, தப்பில்லை. அண்ட் பசில் பேஸ்டு சால்விங் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். சரிங்களா? இதில் தான் டைம் என்னது நமக்கு அடி வாங்குது. ஸோ இது கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 90% அக்யூரேசி போட பாருங்கள். சரிங்களா? ஒரு 80 கொஷின் போட்டிங்க அப்படின்னா அதில் என்னது 90% கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இல்லை மேம் எனக்கு தனியாக இது எப்படி மேம் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, April 11th எக்ஸாம் வேறு அப்படின்னு சொல்லி பதற வேண்டாம். நம்மளுடைய அட்டா 24/7 தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ச்சி அப்படின்ற ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கான ஒரு பேட்ச் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இது வந்து Feb 19 இல்லை 26 தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இப்போ கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய மொபைல் ஆப் இன்னும் யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலையோ மறக்காமல் மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மொபைல் ஆப்பில் போய்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட் எக்ஸாம்ஸ்ன்னு போய்ட்டு தமிழ் பேங்க்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடில் கீழே, சரிங்களா, ரைட் சைடில் கீழே எண்டில் மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா என்னது நமக்கு ஸ்டோருன்னு இருக்கும். அதில் போய் தமிழ் பேங்க்குன்னு போனீங்கன்னா நமக்கு ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கான ஒரு பேட்ச் காட்டும். ஸோ வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே கீழே போய்ட்டு ஓகேங்களா ஸ்டடி பிளான் போங்க. ஸ்டடி பிளானில் போய்ட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யார் யார் எடுக்கிறாங்க, என்னென்ன டாபிக்ஸ் எடுக்கிறாங்க, சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆகுதா, இதை வச்சு நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றது ஒரு வாட்டி நீங்கள் க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ஸ்டடி பிளான் ஃபில் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் நீங்கள் ஒரு வாட்டி க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா மோர் ஆஃபர்ஸ்னு போயிட்டு Y350 சரிங்களா, Y350ன்ற கோட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், 2500 இருக்கக்கூடிய இந்த கிளாஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், Y350ன்ற கோட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 500 rupees கம்மியாகும். ஸோ 1900க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கிளாஸஸை ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க. Y350ன்ற கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே. செஷன் யாரெல்லாம் லைக் போடலையோ மறக்காமல் லைக் பட்டன் ஒன்று போட்டுருங்கப்பா. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் நிறைய வரணும்னு நினச்சிங்கன்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. 26ஆம் தேதியிலேருந்து பேட்ச் ஆரம்பிக்குது. இப்போவே நீங்கள் ஆஃபரோட என்னது ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம லைவில் பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ ஸோ மச். பாய். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? டைம் கம்மியாக இருக்குது.